நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரே ஃபோன் கால் தான். அக்கா அர்க்கானி கெட்டப் பண்ணீங்களே அது நல்லா இருந்துச்சுக்கா, நாய்சேகர் கெட்டப் பண்ணீங்கக்கா அது நல்லா இருந்துச்சுக்கா, நாளைக்கு என்ன கெட்டப் பண்ணுவீங்க, டோரிமான் கெட்டப் போடுறீங்களா, சோட்டா பீம் போடுறீங்களா, சின்சான் போடுறீங்களா அப்படின்னு கேட்டு நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்கவே விடலை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஃபெமிலியர் ஆனாலே இதெல்லாம் நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது போல். அன்றைக்கி அப்படி தான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா எழுந்திரிச்சு, பாப்பா நீ குட்டி பிசாஸ் ஷோ பண்ணுற பொண்ணு தானே, எதுக்கு பாப்பா நின்றுக்கிட்டு இருக்க, நீ ஏன் இடத்துல உட்காருனா அவங்க இடத்தையே கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், என் புகழை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு ஷோ பத்தவே பத்தாது, நிறைய ஷோ தேவைப்படும். அதனால இன்னொரு நாள் ஷோவில் ஃபுல்லாக என் புகழை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த ஷோ குட்டி பிசாசு. வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அம்மாக்களுக்கு குழந்தைங்களை பார்க்குறதா இல்லை வீட்டு வேலையை பார்க்குறதான்னு சுத்தமாக தெரியாமல் குழம்பு போயிருப்பாங்க. அப்படி தான் இங்கே 2 குட்டீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மாவை கதிக்கலங்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டேய் 2 பேரும் என்ன சும்மாவே இருக்க மாட்டீங்க? இப்படி தான் குட்டீஸ், அன்னைக்கு எங்கள் அண்ணனை எங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. அவனும் சாப்பிட ஓடி வரும்போது சேரில் உட்கார போகும்போது சேரை பிடிச்சி தள்ளி விட்டு அவன் கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. அவன் கீழே விழுகும் போது என்னையும் சேர்த்து தள்ளி விட்டதுனால என் கையும் உடஞ்சிருச்சு. இப்படி தான் நான் எங்கள் அண்ணன் மண்டையை உடைக்கிறதும் அவன் என் கையை உடைக்கிறதும் அதெல்லாம் எங்கள் வீட்டில் சகஜமான ஒன்று தான் போங்க. இப்போல்லாம் குழந்தைங்க கையில் நோட் புக் இருக்கோ இல்லையோ கண்டிப்பான முறையில் எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் வந்து இருக்கும். மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு குழந்தைய கூட இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம ஏதாவது பண்ணோம்னா நீங்கள் மட்டுமா பண்ணுவீங்க, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சில குழந்தைங்களாம் கிளம்பிடுறாங்க. அப்படி ஒரு குழந்தை தான் இங்கே கிளம்பியிருக்கு. அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. யார் அது? ஊர்மிளா. டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல. ஏற்கனவே எனக்கு ஃபாலோவர்ஸ் கம்மி, இதுல போட்டி போட்டு நாங்களும் ரீல்ஸ் பண்ணுவோம் நீங்களாம் கிளம்பிட்டீங்க அப்படின்னா ஏன்னா சுத்தமா ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும் போல. நீங்க ட்ரெண்டிங் ஆகுங்க, நான் வேணான்னு சொல்ல, என்னை கொஞ்சம் பாதிக்காமல் பாகுங்க. குழந்தைங்களை சில பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. தனியாக விட்டுட்டு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. டேய் எங்கடா இருக்க? அம்மா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு எப்படி இருக்கு சார், நல்லா இருக்கா? என்னடி பண்ணி வச்சிருக்க? பாத்தீங்களா, ஒரு நாள் நீங்க வீட்டில் இல்லைன்னா கூட அழகா இருக்க உங்க வீடு கூட அசிங்கமாயிரும். குழந்தைங்களை இனிமேல் தனியா விட்டுட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிருங்க. ஜுமான்ஜி அப்படிங்கிற ஒரு கேம் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த விளையாட்டு விளையாடும் போது நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த குழந்தையும் அந்த கேம் விளையாடி இந்த பாக்ஸ்குள்ளே போயிருப்பாளோ? அம்மா விட்டுருக்க, எனக்கு பயமா இருக்குமா, எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணாடியா இருக்குமா, அம்மே இப்படியே முட்டிக்கிட்டே இருக்கேன், பயமா இருக்குமா, கூப்பிடுமா. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை வீட்டில் மொபைல் ஃபோனில் கேம் வச்சுட்டாங்கன்னு வீட்டில் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க அம்மா இப்படி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க போல். குட்டீஸ் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வீட்டில் வந்து மொபைல் ஃபோன்ஸில் எனக்கு கேம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் அடம் பிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போயே சொல்லிட்டேன், உஷாராயிக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி அக்கா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. குழந்தைங்களுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிற பழமொழியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இங்க பாருடா, இது நல்லா கொழு கொழுன்னு இருக்கு, எல்லாமே உயிரோட இருக்க, தவழ்ந்து போது அங்க ஒண்ணு போது, அதை எடுத்து போடு. அம்மா இதை எப்படிமா ஃப்ரை பண்ணுவ, எனக்கு இது குழம்பு வச்சு கொடுமா. அம்மா எனக்கு இதை ஃப்ரை பண்ணி கொடுமா. அம்மா எனக்கு இதை எதுவுமே பண்ணாத, அப்படி கூட நான் அப்படியே சாப்பிட்ருவேன். நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது பொம்மை கூட விளையாடுவோம், இல்லைன்னா டிவி பார்ப்போங்க, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் நாய்க்கு கூட விளையாடுறதும் பூனைக்கு கூட விளையாடுறதும் சிங்கத்து கூட விளையாடுறதோ, ஒரு ஸ்டெப் மேலே போய் பாம்பு கூடலாம் விளையாடுறாங்கங்க. நீங்கள் விளையாடுங்க, அது பிரச்சனை இல்லை. பட் எங்கள் வீட்டில் குழந்தைங்க இப்படி பண்ணுறாங்க, எருமை மாடு மாதிரி நீ இருக்க, கருப்பம்பூச்சிக்கு பயப்படுற, பள்ளிக்கு பயப்படுற அப்படி சொல்லி கேவலமாக கேட்குறாங்க. நீங்கள் எது கூடனாலும் விளையாடுங்க, எங்களுக்கு சேதாரம் இல்லாமல் விளையாடுங்க. இந்த பையன்கிட்ட போய் யாரோ நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரசிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ஆள் மனசில் நம்ப வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி குரலி வித்தெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதிவேகத்தில் வந்து கொண்டிருக்கிறேன், யாரும் எனக்கு எதிரே வராதீங்க, இல்லைன்னா நான் அப்படியே வண்டியை சேர்த்திடுவேன்.
நமக்கு தான் கவர்மெண்ட் அவ்வளோ பெரிய ரோட் போட்டு வச்சுருக்காங்கல்ல, நீ அங்கே போய் சைக்கிள் ஓட்டலாம்ல, வீட்டில் போய் இப்படி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க. உங்கள் அம்மா வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு சரியான அடி தான் இருக்குது. இப்போ ஷோவில் நான் புதுசாக கெட்டப் போட்டு வந்ததை பார்த்து ஒரு பொண்ணு கால் பண்ணி, நீங்கள் என்ன பிரமாதமாக பண்ணிட்டீங்க, நான் உங்களோட அழகாக பண்ணுவேன், நாளைக்கு நான் வீடியோ போட்டு அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஷோவில் போடுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சவால் விட்டுச்சு. அந்த பொண்ணு தான் இப்போ வீடியோ அனுப்பியிருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்பதான் பெரிய ஷோ பண்றாளாம், குட்டி பிசா ஷோவா, புதுசா கெட்டப் போட்டுருவாளா, அருக்காணி நாய்சேகர். இப்ப நான் போடுற கெட்டப்புக்கெல்லாம் போடுவாளா? எவ்வளவு அழகா போட்டிருக்கேன். எனக்குலாம் நீ கால் தூசி பவானி. பேசாம நீ ஷோ பண்ணாத, நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஷோ விட்டு வெளியே வா. நீ எப்படி இருக்கேன் பார்த்தேன் நானு. பாப்பா, நீ என்கிட்ட சவால் விட்டது என்னோட ரசிகர் மன்றத்தில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு முட்டை தக்காளியோட அவங்க வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க. என்னோட ரசிகர் மன்ற செல்லங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், அது சின்ன குழந்தை, மன்னிச்சு விட்டுருங்க. பாப்பா, நீ என் அளவுக்கு பண்ணலைனாலும் ஓகே, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். தக்காளியில் போடலாம் ஜூஸு, நீங்கள் நானும் ரொம்ப க்ளோஸு, எப்படி என்னோட பஞ்சு. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸோட வீடியோஸ் நம்ம ஷோவில் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் உங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பவானி. டாடா, பை பை, see you.